வணக்கம் மக்களே, ஜூலை 16 இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா பாலிகேப் இந்தியா இவங்களோட Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 8,210 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 39% இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலி 7% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட எபிட்டா 1,136 crore இருக்கு. இது 32% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 797 crore இருக்கு. இது 33% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலி 24% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்ல ரெவன்யூ 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,202 crore இருக்கு. FMEG செக்மெண்ட்ல 71% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். இன்டர்நேஷனல் பிசினஸ்ல 13% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. EPC பிசினஸ்ல ரெவன்யூ 11% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. விப்ரோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3,352 crore இருக்கு. இது சீக்வென்ஷியலி 5% டிக்ளைனும், இயர் ஆன் இயர் வைஸ் 0.6% மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 24,479 crore இருக்கு. சீக்வென்ஷியலி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐடி சர்வீசஸ்ல ரெவன்யூ $2.61 billion இருக்கு. இது சீக்வென்ஷியலி 1% டிக்ளைன், இயர் ஆன் இயர் வைஸ் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் புக்கிங்ஸ் $3.37 billion இருக்கு. லார்ஜர் டீல் புக்கிங்ஸ் 13% சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஒரு ஷேருக்கு ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 27. ஐடி சர்வீசஸ் மார்ஜின் 16% குறைஞ்சிருக்கு. சீக்வென்ஷியலி 130 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி growth இவங்க எவ்வளோ எதிர்பார்க்குறாங்கன்னா சீக்வென்ஷியலி 1.5% டிக்ளைன்ல இருந்து 0.5% growth எதிர்பார்க்குறாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் இவங்களோட Q1 ரிசல்ட் பார்த்துடலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 936 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 15% இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலி 25% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 182 crore இருக்கு. இது 36% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 43% டிக்ளைனும் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் வைஸ். எபிட்டா 292 crore இருக்கு. 19% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், 37% சீக்வென்ஷியலி டிக்ளைன் ஆயிருக்கு. 361 WAM இவங்களோட ரெவன்யூ 822 crores. இது இயர் ஆன் இயர் வைஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீக்வென்ஷியலி 6% டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 330 crore இருக்கு. இது 15% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 12% சீக்வென்ஷியலியும் டிக்ளைன் ஆயிருக்கு. BHEL இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7,697 crore இருக்கு. இது 40% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீக்வென்ஷியலி 37% டிக்ளைன் ஆயிருக்கு. எபிட்டா 504 crore இருக்கு. இது கடந்த ஆண்டுல லாஸ்ல இருந்திருக்காங்க, இப்போ பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சீக்வென்ஷியலி 71% டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 377 crore இருக்கு. இவங்களும் கடந்த ஆண்டு லாஸ்ல இருந்து இப்போ பாசிட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சீக்வென்ஷியலி 71% டிக்ளைன் ஆயிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 378 crore இருக்கு. இது 17% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், 7% சீக்வென்ஷியலி டிக்ளைன். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,025 crore இருக்கு. 23% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.38% இம்ப்ரூவ் ஆயிருக்கு சீக்வென்ஷியலி. நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 0.26% சீக்வென்ஷியலி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கிராஸ் அட்வான்சஸ் 17% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.04 lakh crore இருக்கு. இவங்களோட டோட்டல் டெபாசிட் 11% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக் மஹேந்திரா இவங்களோட ரெவன்யூ 15,712 crore இருக்கு. இது 18% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலி 4% இன்க்ரீஸ். எபிட்டா 2,264 crore இருக்கு. 53% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 9% சீக்வென்ஷியலியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,465 crore இருக்கு. இது 28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலி 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ USD டேர்ம்ஸ்ல $1,660 million இருக்கு. 6% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், சீக்வென்ஷியலியும் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $1,078 million இருக்கு. 33% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட எபிட்டா மார்ஜின் எதிர்பார்க்கறது 15% ஃபிஸ்கல் இயர், இந்த ஃபுல் ஃபிஸ்கல் இயருக்கு. ஏஞ்சல் ஒன் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜூலை 21. இவங்களோட ரெவன்யூ 25% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் 2% சீக்வென்ஷியலியும் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 102% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
28%, sequentially decline ஆயிருக்கு. EBITDA 485 crore இருக்கு. இது 76% year on year wise increaseம் sequentially 19% declineம் ஆயிருக்கு. இவங்களோட மார்க்கெட் ஷேர் 52% இருக்கு கமோடிட்டி மார்க்கெட்ல, 17% இருக்கு கேஷ் மார்க்கெட்ல. grow இவங்களோட ரெவன்யூ 66% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 735 crore இருக்கு. இது 94% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், 7% சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ். எபிட்டா 101% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கஸ்டமர் அசெட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3.6 lakh crore இருக்கு. இது 38% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும், 22% சீக்வென்ஷியலியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கமோடிட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ்ல 29% மார்க்கெட் ஷேர் இவங்க வச்சிருக்காங்க. மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இதோட ரெவன்யூ 8% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்ஆர்பிஎல் இவங்களோட ரெவன்யூ 41,609 crore இருக்கு. இது சீக்வென்ஷியலி 46% இன்க்ரீஸும், இயர் ஆன் இயர் வைஸ் 98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 915 crore, இது 666% குவார்டர்லி பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் இவங்க லாஸ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு டர்ன் ஆயிருக்காங்க. எபிட்டா 1860 crore இருக்கு. இது 26% டிக்ளைன் ஆயிருக்கு சீக்வென்ஷியலி. இயர் ஆன் இயர் வைஸ் 753% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இவங்களோட நெட் ப்ராஃபிட் 12% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ், குவார்டர்லி பேசிஸ்ல 34% இன்க்ரீஸ். ரெவன்யூ 1100 crore இருக்கு. இது 14% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும், 5% சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட குவார்டர்லி ஆவரேஜ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 9.35 lakh crore இருக்கு. இது 13% இயர் ஆன் இயர் வைஸ் growth ஆயிருக்கு. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ, இந்த ஐபிஓ தேர்ட் டேயோட எண்டிங்ல 41.68 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதுல ரீட்டைலர் கேட்டகரியில 3.67 times சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 15.5%ல பாசிட்டிவ்ல இருக்கு. கேலிபர் மைனிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், இந்த ஐபிஓ இதோட சைஸ் 450 crore இருக்கு. இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23.6% பாசிட்டிவ் லிஸ்டிங் எதிர்பார்க்குறாங்க. கியூப் ஹைவேஸ் ட்ரஸ்ட் இன்விட், இந்த ஐபிஓ ஜூலை 22ல இருந்து ஜூலை 24 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். பிரைஸ் பேண்ட் 151 to 152. ஒரு லாட்ல 95 யூனிட்ஸ் இருக்கு. டென்டேட்டிவ் லிஸ்டிங் ஜூலை 29. இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு பர்சன்டேஜ் 8.8% பாசிட்டிவ்ல இருக்கு. மேக் மை ட்ரிப் இவங்க கான்ஃபிடென்ஷியல் பேசிஸ்ல டிராஃப்ட் பேப்பர்ஸை ஃபைல் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஐபிஓ சைஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது 8,600 crore, முழுவதும் ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மட்டும்தான். இவங்க ஜூலைல இனிஷியல் பேப்பர்ஸை ஃபைல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. பேடிஎம் இவங்க ஜூலை 20 நடக்க போகிற போர்ட் மீட்டிங்கில் Q1 ரிசல்ட்டையும் ஃபர்ஸ்ட் எவர் போனஸ் குறித்தான முடிவையும் அறிவிக்கிறாங்க. வாரி எனர்ஜிஸ் இவங்க 5.15 gigawatt பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஃபெசிலிட்டி குஜராத்தில் இதோட கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களோட 20 gigawatt எனர்ஜி ஸ்டோரேஜ் ரோட் மேப்புக்கு இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடிபிஐ பேங்க் ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் தான் வந்து வின்னிங் பிட்டராக இருக்காங்க. இவங்க 60.72% கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை ஐடிபிஐல வாங்குறாங்க. இதுக்காக இவங்க 53,000 crore ஸ்பெண்ட் பண்றாங்க. இவங்களோட ரிவைஸ்டு பிரைஸா 81 rupees ஒரு ஷேருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் மூலமா இவங்க வந்து HPCLோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. இது மூலமா குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல எல்பிஜி சிலிண்டர்ஸை விநியோகம் பண்ண போறாங்க. 5 kg 10 kg சிலிண்டர்ஸை முதல் முறையா இவங்க பெங்களூர்ல இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்தர் சிட்டிஸ்ல இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஏத்தர் எனர்ஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 200 crore இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. எதுனா இது வந்து 2,500 crore இவங்களோட ஃபண்ட் ரைசிங் பிளான்ல ஒரு பார்ட்டா இருக்கு. இதுல ஆல்ரெடி ஹீரோ மோட்டோகார்ப் 960 crore இன்வெஸ்ட்மெண்ட்டும் இவங்களோட கம்பெனி ஃபவுண்டர்ஸ் 40 crore இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. நன்றி மக்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.